அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 42 ஐ பார்ப்போம். இப்பாடலில் இயற்கை பேரழிவால் உலக நாடுகளின் அவல நிலையை சொல்கிறார் சித்தர். ஒவ்வொரு நாடுகளையும் அவைகளை சுற்றி காத்து நிற்கும் பனி படர்ந்த மலைகள், அழுது விழுந்து கிடக்கும் அவல நிலையால் அந்நாடுகளின் வளங்களையும் செழிப்புகளையும் இழந்த வெறும் மண் பூமி என்ன செய்யும்? தாங்கள் சுமந்து நின்ற உலக மாந்தர்கள், அரவமின்றி கனி கொடுக்கும் நன்மரங்கள் கரிக்கட்டையாகி காய்கனிகள் இல்லாத பாழுலகத்தை கண்டேன் என்கிறார் சித்தர். வெப்பத்தால் ஏற்படும் சூடு தணலை தாங்க முடியாது. மரங்கள் தாவரங்கள் நீர் பூத்த சாம்பலாகி கிடக்கின்றன. கடல் அலைகள் தாளாட்டிய தலைநகரங்கள் கடலுக்கு அடியில் உறங்குவதை கண்டேன். கடலுக்கு அடியில் பாடை கட்டி அதன் மீது படுத்துறங்கும் பெருநகரங்களில் பெரும் அவலத்தை கண்டேன். அது யார் நினைத்தும் நீக்க முடியாத கரங்களின்றி நகர்வாழ் மாந்தர்களின் உடல்கள் எல்லாம் மீன்களுக்கு இரையாகும் காட்சியை கண்டேன். மீதம் இருக்கும் மக்கள் பெரும் பெரும் நோய்களால் மருத்துவமின்றி துடிதுடித்து அவர்களுக்கு அருமருந்தாக அயன் கல்கிநாதனை கண்டுகொண்டு அவரின் திருவடிகளை பற்றி கொண்டு காப்பாற்று ஆண்டவா என்று தஞ்சம் அடைந்ததை கண்ணார கண்டேன் என்கிறார் சித்தர். நல்லோர் அனைவரையும் தேடிச் சென்று அவர்களை வாழ வைத்து நலம் புரிய வைக்கும் நஞ்சுண்டு தேவர்களை காத்த சிவபெருமானுடைய சாபமெல்லாம் தீயோரை வதைத்து தீயவர்களை நாய்களை விட கேவலமான நிலையில் தள்ளப்படுவார்கள் என்கிறார் சித்தர். மிச்சம் மீதி இருப்பவர்களும் நல்வாழ்வு இழந்து நிற்கதியாவார்கள். கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் வாழ்ந்த மக்கள் ஆயிரக்கணக்காக குறைந்து விடுவார்கள். இப்படியான உலக அழிவுக்கு இடையில் என் போன்றவர்கள் உன் பின்னால் பீடு நடை போட்டு வரும் திருவுடை மாந்தர்கள் பெறற்கரிய பெரும் பேறு பெற்றோம் என்பதனை ஈடில்லா பரம்பொருளே பிறை தரித்த பெருமானே, எங்கள் நன்றிகளை உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறோம் இறைவா என்கிறார் சித்தர். தென்முனை கடல் சீற்றமுற்று எல்லையில்லா கோடுகள் தாண்டி அழிவுகளை கண்டேன். உன் காதல் கன்னி அன்னை பகவதியின் திருப்பீடமான கன்னியாகுமரி திருக்கோவில் கடலுக்குள் தூங்கப் போக அன்னை பகவதி அடிவானில் ஒளிரக் கண்டேன் பரம்பொருளே. பொன்னி தாய்க்கு தங்கை போல புத்தம் புது மலரை போன்று எனக்கு அருள் புரிவதை கண்டேன். ஒரு நாழிகைக்குள் உலகமே நடுங்கி சுருண்டு உருளக் கண்டேன் பரம்பொருளே. இயற்கை அன்னையின் சீற்றத்தால் பூமி பிளக்க கண்டேன் பரம்பொருளே. பூமி பிளக்கும் போது பொய்யர்கள் எல்லாம் அதற்குள் புதைய கண்டேன் பரம்பொருளே. தென்னாட்டில் இறைவா உன் அருளால் உன் அருள் மைந்தன் தீயாய் கல்கிநாதன் வளர்ந்து நிற்பதைக் கண்டேன் பரம்பொருளே. அருவமாகவும் உருவமாகவும் திடீரென முளைக்கும் புற்றீசல்களைப் போல போர் படைகள் கூர்மையான ஆயுதங்களோடு முளைக்க கண்டேன் பரம்பொருளே. ஐயோ என்று அலறி அறம் கொன்ற பாவியர்களின் தலைகள் உருள கண்டேன் பரம்பொருளே. எம் அகக்கண்ணில் நான் கண்ட காட்சிகளை காணும் போது கல்கிநாதன் வந்துவிட்டார் என்ற ஆறுதல் வருகிறது பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம். ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் 43 ஐ பார்ப்போம். இப்பாடலில் அறம்பாடி சித்தர் கல்கிநாதன் வெளிப்படும் போது ஏற்படும் இயற்கை அழிவுகளை கல்கிநாதன் வருவதை சொல்கிறார். ஊனுடல் கொண்ட மனிதர்களை விழுங்குவதற்கு ஆறா பசியோடு பூமி வெறி கொண்டு எழுமாம். உயிர் நடுங்கி கோடிக்கணக்கான மாந்தர்கள் மண்ணுக்குள் ஒடுங்கி புதைந்து போக பூகம்பம் வெடித்து மீளா தூக்கத்தில் உயிர்கள் புதைந்து போக அது வரும் நாள் கரும்பிறை நாள் என்ற அமாவாசை நாள் என்கிறார் சித்தர். ஞான கண்ணால் பார்க்க முடியாதவர்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. புன்கண் உடையவர்கள் சொல்லுகின்ற மரமற்ற வார்த்தைகளுக்கு முன்பே அறம்பாடி சித்தனாகிய நான் உலக மக்களுக்கு வாக்குரைக்கிறேன் என்கிறார். அந்த நிகழ்வு நடந்த அமாவாசை முடிந்த 3ஆம் பிறை நாளில் பூமியில் உள்ள மாந்தர்களின் வேண்டுதலுக்கு இணங்க மக்களின் துன்பம் நீக்க அரும்பெரும் ஆறுதலாக அவதாரமாய் ஐயன் ஆறுமுகன் ஒளியாக வெளிவருவான் என்கிறார் சித்தர். சேயோன் என்ற சேவல் கொடி உடையவனான முருகப்பெருமான் நம் வாழ்வின் துயரம் துடைக்க மலர்ந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்த மாந்தர்கள் தென்முனை பகுதிக்கு வந்து நல்வாழ்வு வாழலாம் என்ற ஆசையுடன் புலம்பெயர்ந்து வந்து தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள தொடங்குவார்கள். முன்பு அவதாரமாக மாயோன் என்று கண்ண பரமாத்மா வந்த காலத்தில் வாழ்ந்த அரக்கர்கள் இக்கலிகாலத்தில் மீண்டும் வந்து மக்களுக்கு தந்துள்ள துயரங்கள் மாறி அவர்களுடைய வம்சாவழி உள்பட அழிந்து போவார்கள் என்கிறார் அறம்பாடி சித்தர். விண்ணிலிருந்து சத்தமின்றி ஒளி கக்கும் எரிகோள் ஒன்று பூமியில் பள்ளம் பறிக்க விழுந்து அதனால் கோடிக்கணக்கான மக்கள் மாண்டு போவார்கள் என்கிறார். ஆர்ப்பாட்டம் காட்டி கொட்டமடித்து வாழ்ந்த நெஞ்சம் முழுவதும் இருளுடைய மாந்தர்கள் இவர் வந்த பின்பு உயிர் நடுங்கி மாண்டு போவதை நான் என் அகக்கண்ணில் கண்டேன் பரம்பொருளே. கொதித்து துள்ளி அவர்கள் எல்லாம் ஐயோ என்று அலறி அடங்கி போவார்கள் என்கிறார் சித்தர். உலகம் இதுவரை காணாத புயல் மழை வெள்ளம் புரண்டோட அதை தாங்காத எரிகள் அணைக்கட்டுகளின் கரைகள் உடைந்து ஊர்களுக்குள் வெள்ளம் பெருக்கெடுக்கும்.
கற்பிலா பெண்கள் வீட்டில் அடங்காமல் ஊர் சுற்றித் திரிவது போல் உயிர் பறிக்கும் வெள்ளத்தை நான் என்னவென்று சொல்வேன், இறைவா என்கிறார். மக்களை காக்கும் நறுவேளான கல்கிநாதன் வந்ததால் அவன் உதித்துள்ள விவசாயம் செழித்த தமிழ்நாட்டில் வந்து நல்லோர்கள் எல்லாம் இங்கு வந்து தஞ்சமடைகிறார்கள். கொடு நோய்கள் தாக்காத நல்ல பயிரை போன்று அரும் மருத்துவமனான கல்கிநாதன் இங்கு வந்து உதித்தார் என்பதை உடுக்கையை ஒரு கையால் உறக்க அடிக்கும் பிறை சூடிய பெருமானே, பரம்பொருளே என்கிறார் சித்தர். நேர்கொண்ட பார்வையோடு அறநெறி பிறளா நீதி மன்னனாக கல்கிநாதன் இந்த பூவியை ஆள வருவதற்கு நாம் புண்ணியம் செய்தோம் என்பதை சொல்ல வந்தேன் பரம்பொருளே. நல்ல விதை விதைத்து வேர் இறக்கி களை களைந்து நற்பயிராக ஒளி வீசுவான். கற்புக்கரசியாய் கடல் அலை தாளாட்டும் தென்குமரி முனையில் காட்சி தரும் வீரிய சக்தி கொண்ட எம் திருத்தாயாம் அன்னை பகவதியின் கருணையால் இம்மண்ணை காக்க இக்கலியுகத்தில் அவதாரம் எடுக்கும் இம்மண் மார்த்தாண்டன் ஆண்ட பொன்னிலம் இந்நாடு என்கிறார். இந்த தென் திசையில் மறை என்ற வானுலகம் போற்றும் இறைமைந்தனாக, மன்னவர்க்கெல்லாம் மன்னனாக, இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளிலிருந்து அருவிகள் வழிந்தோட, உரகங்கள் என்ற பாம்புகள் உறவாடி விளையாடும் கால்வாய் கரையிலே கருவாகி உருவாகி ஞானியர்களின் நெஞ்சமெல்லாம் இனிக்க, வெள்ளை மனம் கொண்டு காஞ்சனம் என்ற மாசில்லா பொன்னாக கன்னியர்கள் மயக்கமுற கல்கிநாதன் வளர்ந்து வருவார். கல்கிநாதன் இறைவனின் சக்தியுடன் திடீரென மின்னல் போன்று எழுவான். நிலைகுலையா நெஞ்சத்தோடு திடமான மனதோடு இந்நிலத்தில் உள்ள குறைகளை எல்லாம் அகற்றி மாந்தர்களின் மனங்களை சீர்படுத்தி மக்களின் மனமெல்லாம் அப்பாடா இறைவன் வந்துவிட்டார், இனி நம் வாழ்வு செழிக்கும் என்ற நிம்மதியை புகுத்தி நல்வாழ்வளித்து ஒரு குடையின் கீழ் சத்திய அருளாட்சியை தந்து ஆயிரங்கால இறையாட்சியை ஏற்படுத்தி அதன் பின் தான் எங்கிருந்து வந்தானோ அந்த இடத்திற்கே திரும்பச் செல்வான். அதுவரை ஓயமாட்டான் என்பதை உலகம் முழுவதிலும் பரசறைந்து சொல்லுங்கள் அன்பு மனங்களே என்கிறார் சித்தர். உலகமெல்லாம் கண்ணமைத்து பக்கமெல்லாம் செவிபதித்து ஒவ்வொரு நாளும் நற்செய்தி தரும் நற்பொருளின் உறைவிடமே இந்த உண்மை பலர் அறிய இன்னிசையோடு இப்பாடல்களை எம்பினேன். எனையாளும் பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம்.